டங்கோட லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா, யூபி கிட்னி அதோட டங்க் டயக்னஸ்ல தெரிஞ்சிருங்க. அந்த கோட்டிங் அதாவது ஒயிட் கலர் கோட்டிங் அத கோட்டிங்க வச்சுட்டு அந்த ஒயிட் கலரா இருக்கும், எல்லோ கலரா இருக்கும், இல்ல பர்பிள் கலரா இருக்கும். அதெல்லாம் வச்சு தான் அந்த டயக்னஸ் நம்ம பண்ணுவோம் டங்க்ல. ஸோ அத பார்த்தும் நம்ம அவங்களுக்கு எதனால வந்து இந்த ஹேர் ஃபால் இருக்குது, எதனால இந்த வந்து அன்ட்ரை சர்க்கிள் வந்திருக்கு, இல்ல பஃபினஸ் வந்திருக்கு, பிளாக் இல்ல ஸ்பாட்ஸும் ரெடி பண்ணுவீங்க. பிளாக் ஸ்பாட்ஸ் பண்ணுவோங்க. இந்த டிசிஎம் மூலமா ஹேர் க்ரோத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்களா மேம்? ஆமாங்கம்மா. நம்ம வந்து இப்போ ப்ரீமெச்சூர் கிரே ஹேரிங் சொல்வோம் இல்லைங்களா? அதாவது சின்ன வயசுலயே சீக்கிரம் ஒயிட் ஹேர் வருது. ஓகே. அந்த மாதிரி இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய இப்போ சின்ன வயசுல ஒரு டைஃபாய்டு அந்த மாரி ஏதாவது வந்திருக்கும். உங்களுக்கு ஹேர் ரொம்ப ஹேர் ஃபால் ஆயிருக்கும். அப்புறம் நெறைய ஹேர் லாஸ் ஆயிருக்கும். அ அந்த மாரி ப ப ஹேர் குரோத் ஆகல, இல்ல ஹேர் ஃபால் இருக்கு. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நாம வந்து டிசிஏ முறைப்படி காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர்ன்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு ஓகே. பண்ணியிருக்கோங்க. அ அது ஒரு சிலபஸ் நம்ம படிச்சிருக்கோம். அதில ட்ரீட்மெண்ட் குடுப்போம். இந்த காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர்ல மெயினா என்னன்னா, கிட்னிக்கு அதிகமா நம்ம அதுக்கான பாயிண்ட்ஸ் நம்ம போடும்போது, அத டயக்னோஸ் பண்ணுவோம். எதனால அவங்களுக்கு ஆச்சு? இப்போ வந்து அ ஒரு ஹேர் ஃபால் ஆகுதுன்னா, அவங்க வந்து எக்ஸ்டர்னல்னால அதாவது இப்ப தண்ணினாலயோ, ஷாம்பு ஏதாவது இது கெமிக்கல் பேஸ்டு நெறைய யூஸ் பண்ணனாலயோ, இல்ல அதனால ஏதாவது இல்ல கிளைமேட்டிக்கல்னால ஹேர் ஃபால் ஆயிருக்கா? இல்ல அவங்களோட பாடியில ஏதாச்சும் அவங்களுக்கு டெஃபிஷியன்சினால ஏதாவது ஆயிருக்காங்கிறத டயக்னோஸ் பண்ணுவோம். பல்ஸ் பார்ப்போம். ஓகே. பல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, யூரினரி பிளாடருக்கும் கிட்னிக்கான பல்ஸ் பார்ப்போம். அப்புறம் டங்க்ல பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க வந்து டங்க்ல ம் ந டங்கோட லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா, யூபி கிட்னி அதோட டங்க் டயக்னஸ்ல ஓகே. தெரிஞ்சிருங்க. அந்த கோட்டிங் அதாவது ஒயிட் கலர் கோட்டிங் அத கோட்டிங்க வச்சுட்டு அந்த ஒயிட் கலரா இருக்கும், எல்லோ கலரா இருக்கும், இல்ல பர்பிள் கலரா இருக்கும். அதெல்லாம் வச்சு தான் அந்த டயக்னஸ் நம்ம ஓகே, பண்ணுவோம் ஓகே. டங்க்ல. ஸோ அத பார்த்தும் நம்ம அவங்களுக்கு எதனால வந்து இந்த ஹேர் ஃபால் இருக்குது, எதனால இந்த வந்து அன்ட்ரை சர்க்கிள் வந்திருக்கு, ஓகே. இல்ல பஃபினஸ் வந்திருக்கு, பிளாக் இல்ல ஸ்பாட்ஸும் ரெடி பண்ணுவீங்க. பிளாக் ஸ்பாட்ஸ் பண்ணுவோங்க. ஓகே, ஓகே. பஃபினஸ் எதனால வந்திருக்கு, இந்த ஓகே. எல்லாமே வந்து கிட்னி கூட சேர்ந்து வேற என்ன ஆர்கன் பாதிச்சிருக்கு, ம், ம், எதுக்கு ம். அது டெஃபிஷியன்சியா அதாவது மேபி அவங்களுக்கு டெஃபிஷியன்சி, டெஃபிஷியன்சின்னு நாங்க சொல்லுவோம். அதாவது உடம்புல வந்து குளிர்த்தன்மையும் இருக்கும், வெப்ப சக்தியும் இருக்கும் ம், இல்லைங்களா? ம், இப்ப ம். இதுல வந்து குளிர் சக்தி அதிகமானாலும் சரி, வெப்ப சக்தி அதிகமான இல்ல குறைஞ்சாலும், ம், ம். குளிரும் வெப்பமும் கரெக்டான இதுல இல்லாம குறைஞ்சாலும் அதிகமானாலும் மிகுதியானாலும் அதிகமானாலும் நோயின்னு சொல்றோம் ம், இல்லைங்களா? ம். அது மாரி இது எதா இருந்தாலும் அத நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் குடுப்போங்க. இப்ப ஓகே. பஃபினஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்கோங்க. ரொம்ப அருமையா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஓகே. கண்ணுக்கு கீழ பஃபினஸ் நெறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்வெல்லிங்கா இருக்கு, ம், ம். பார்க்கறக்கு கொஞ்சம் நல்லா இல்ல. அந்த மாரி நெறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய அந்த பஃபினஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்க. இருக்குங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு லைட் மசாஜ் அந்த மாதிரிலாம் ஓகே. குடுத்து, நம்ம கிளினிக்ல அதுக்கான மெஷின் எல்லாம் வச்சிருக்கோம். அதெல்லாம் வச்சு நம்ம அத குடுப்போங்க. அதே மாரி ஹேர் ஃபாலிங் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அருமையான ரிசல்ட் வருங்க. ஓகே. எப்படின்னா, அது வந்து ஆக்டிவேட் பண்ணி குடுப்போம். ஃபுட்டும் நம்ம சொல்லி தர்றோம். என்ன மாரி ஓகே. ஃபுட்டெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு, அத ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அதுக்கான ஒரு 7 ஸ்டார் நீடில்ன்னு சொல்லிட்டு ஒரு ஓகே. நீடில் மாதிரி இருக்கும். அது ஓகே. செல்ஃபா டேப்பிங் பண்றது. அந்த டேப் பண்ணும்போது என்னன்னா, பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்குங்க. இந்த டெட் செல்ஸ் ஸ்கால்ப்ல நெறைய டெட் செல்ஸ் இருந்துச்சுன்னா, ம். அதெல்லாம் போயிட்டு சர்க்குலேஷன் ஆயிட்டு, அந்த இடம் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிரும். அந்த ஓகே. அந்த நரம்பு முடிச்சுகளெல்லாம் ம், ஆக்டிவேட் பண்ண ம். உடனே அங்க ஹேர் ஃபாலிக்கல் வந்து போயிருந்துச்சுன்னா கூட ஈவன் அ சொட்டை அலோபேஷியா அந்த ம், மாரிலாம் ம். சொல்றது கூட ஓரளவு அவங்களோட மேபி ஹெரிடிட்ரியா அந்த மாரி ரீசனா இருந்தா நம்ம ம், ரொம்ப ம். பார்த்து தான் பண்ண முடியும். பட் ஓரளவு அவங்க மெயின்டெனன்ஸ்னால, ஃபுட்டுனால, டெஃபிஷியன்சினால எல்லாம் வருதுன்னா, இம்மீடியட்டா நம்ம சரி பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த ஏஜ் ஃபேக்டரும் அதில நம்ம கன்சிடர் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. பட் அந்த டேப்பிங் எல்லாம் பண்ணும்போது, அந்த 7 ஸ்டார் நீடில் நான் சொன்னேன். அந்த ம். டேப்பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைச்சிரும். அது நரம்புகள் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆயிட்டு, ஒரு ஒரு அந்த இடம் ஃபுல்லா நல்லா ஒரு ஆக்ஸிஜன் கிடைச்சு, ஹேர் நல்லாருக்கும். அதே மாரி பிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி, ஓகே. அ அ பிக்மெண்டேஷன் மங்கு மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர்ல இது எல்லாமே நம்ம சேர்ந்து நம்ம சரி பண்ணிட்டுருக்கீங்க. பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே ஓகே. வந்து கண்டிப்பா ரொம்ப நல்ல அருமையான ட்ரீட்மெண்ட்டா இருக்கும். ஓகே. இதுல வந்து நம்ம பாடி அக்குபஞ்சரும் சேர்த்து அதாவது இப்ப இந்த நார்மலா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு அண்டர் ஐ சர்க்கிள்னா ஒரு கிரீம் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க. ஆமாமா. ஜென்ரலா அப்படி யூஸ் ஆமாமா. இப்போ இது வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன். பட் அந்த ஓகே. கிரீம் யூஸ் வெறும் அக்குபஞ்சர் மூலமா. நம்மளது வந்து அந்த மாதிரி இல்லாம அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் மூலமா எதனால அந்த ஆர்கன்ல என்ன ஒரு டெஃபிஷியன்சி
டெஃபிஷியன்சினால இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆர்கனை ரெடி பண்றோம். ஓகே ஓகே அப்ப ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த அந்த அங்க இருக்கிற அந்த ஆர்கனும் ஸ்ட்ரென்தன் ஆகும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்டர்னலா இருக்க அந்த உள்ளிருந்தே ரெடி பஃபினஸும் ஆகுது. ஆமா உள்ள உடல் உறுப்புமே அது சரியாகும். ஏன்னா இது வந்து வெளிய நம்ம காமிக்கிறது நமக்கு அறிகுறி தான் காமிக்குது. ஸோ உள்ள இருக்க இன்டர்னல் ஆர்கன் நமக்கு இதா இருக்கும். ஸோ அதையும் சரி பண்ணிக்கலாம். அந்த வெளிய பார்க்கறக்கும் நம்ம வந்து காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர்ங்கிறது ரொம்ப அருமையா இதுல நம்ம ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் குடுக்கலாங்க.